விஜய் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு எல்லா வழிகளையும் தாங்கிட்டு உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. பெரம்பூர் வந்து அவரோட தொகுதி தானே, அவ்வளோ பேசுறாருல்ல, அங்க வந்தாரு, பிரச்சாரத்துக்கு வந்தாரு. அவருடைய கால் அந்த மண்ணில் பட்டுச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மண் அவருக்கு தீண்டப்படாத மண்ணா இருக்குதா நான் கேட்குறேன். இல்லை அந்த மண் அவருக்கு அவ்வளோ அந்நியமா இருக்குதா? இல்லை அந்த மண்ணில் கால் வச்சு அவருக்கு வேற எதுவும் பிரச்சனை ஆயிடுமா? மனசு கிடையாது. அவர் அதுக்கு வரல. அவரை பொறுத்தவரை நான் பெரிய ஸ்டார், என் முகத்தை காட்டினாலே போதும் ஓட்டு விழுந்துடும், நான் எதுக்கு இந்த மாதிரி மண்ணெல்லாம் இறங்கணும்? பெரம்பூர் மண்ணை அவர் மதிக்கவே இல்லை. ஒரு சிஎம் கேண்டிடேட் இருந்தாலும், பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாலும், இல்லை அமைச்சர்கள் அவங்க இருந்தால் கூட ஒரு தொகுதிக்கு போனால் அங்கே முக்கியமான நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வீட்டில் போய் பார்க்கறது, அவங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறது, அவங்க டீ குடிக்கிறது, அவங்க வீட்டுல பேசுறது, பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு வண்டியிலேயே போயிட்டாப்புல அவரு. அதாங்க அவருக்கு ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பத்துல தான் ஓட்டு. அதுல அதை நான் உடைக்கிறதுக்கு விரும்பல. அதோட நான் எப்படி இந்த மண்ணெல்லாம் கால் வைக்கிறது? அந்த பண்ணையார் மனப்பான்மை இருக்குல்ல, அந்த பண்ணையார் மனப்பான்மை அப்படிதான் செய்யும். பெரம்பூர்ல வந்து அவருக்கு இந்த கண்டிஷன். திருச்சிக்கு போயிட்டு திருச்சியில வந்து வேற வழியே இல்லாம ஒரு 2 நிமிஷத்துக்கு அவர் கால் வந்து திருச்சி மண்ணில் பட்டுருச்சு. அதுவும் எப்படின்னா, அதில் ஒரு செட்டப் ஆக்டிங்காக கூட இருக்கலாம். ஏன்னா வண்டி வருது, ஸ்கெட் ஆகி கீழே விழுது, உடனே இவர் ஐயோ அப்படின்னு கீழே இறங்கி போகிறார். கரூருக்கு இவர் எங்கே போனார்னே தெரியல, ஓடி போயிட்டார். ஆனால் இங்கே வந்து அவர் கால் வந்து கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு ஆறுதல் விசாரிக்க மாதிரி விசாரிச்சுட்டு அது ஃபுல்லாக அன்னைக்கு வைரல். பின்னாடி இவன் தான் அந்த பாட்டு எனக்கு காது கிழிஞ்சிருச்சு. அந்த பாட்டு மேலே நம்ம மரியாதையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நேராக எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரேமு, அதுலலாம் கணக்காக இருப்பாப்புல. ஆனால் அவரோட முக்கியமான வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கோட்டை விட்டுருவாப்புல. அவர் வந்து அரசியலில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ரிசல்ட் தான் கரெக்டாக எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்தில் அந்த வேன் நிற்கும் அப்படிம்பாரு, எம்ஜிஆர் பக்கத்தில் இருப்பார். அதே மாதிரி கரூர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்காக டிஎஸ்பி சொன்னதுக்கப்புறம் 41 பேரை கொண்டு போட்டார்.